விழுப்புரத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். ஆளுக்கு ஒரு மாதிரியாக பேசிக் கொள்கிறார். காலையில் ஒரு பேச்சு பேசுகிறார் ஒரு அமைச்சர், அதே அமைச்சர் இரவில் ஒரு பேச்சு பேசுகிறார். கேட்ட காலையில் பேசினது நல்ல வாயு, இரவில் பேசினது நாரவாயுன்றார். அது யாருன்னு தெரியாது எனக்கா, நீங்க புரிஞ்சுக்கீங்க. இப்படி இருக்காங்க. தமிழக அரசு மக்களுடைய பிரச்சனைகளை, அம்மா அவர்கள் ஆட்சி நடைமுறைகளை, சாதனை திட்டங்களை, சாதனை மூலமாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை கொண்டு சென்றதாக எந்த செய்தியுமே இல்லை. அம்மாவுடைய திட்டங்களாவது வழிமுறைப்படுத்தி அதை தொடர்ந்து செய்கின்றார்கள் என்ற செய்தியா இல்லை. அம்மா இருக்கும்போது அந்த கியா என்ற மோட்டார் தொழிற்சாலை பிரியப்பட்டு சென்னையில் வந்து அந்த தொழிற்சாலை தொடங்கணும்னு ஹுண்டாய் கம்பெனியுடைய அவங்க சிஸ்டம்ஸ் கன்சர்ன் அந்த தொழிற்சாலை 7,000 கோடி மதிப்பீடு 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அந்த தொழிற்சாலை இவங்க என்ன தொந்தரவு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆந்திராவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஐயா சாமி வேணவே வேணான்னு ஒரு கும்பிடு போட்டு பல காரணங்கள் சொல்றார். அம்மா இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? 25,000 பேருக்கு வேலை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார் தொழிற்சாலை, அந்த கார் தொழிற்சாலை அமைகின்ற போது 18 துணை தொழிற்சாலைகள் சுற்றி அமைகின்ற ஒரு சூழல். இன்றைக்கு ஆந்திர மாநிலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அவருக்கு உரிய காரணங்களால் மற்ற தொழில் முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கு வருகின்ற சூழல் ஏற்படுமா? இதெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நடைபெறுமா? ஆக ஒரு கையாளாகாத அரசாகத்தான் இந்த அரசு இன்றைக்கு இருக்கிறது என்பதை மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். எதை பற்றியும் கவலை இல்லை. அவனுக்கு குடிநீர் பிரச்சனையா? கவலை இல்லை. மக்களுடைய பிரச்சனைகளா? எதை பற்றியும் கவலை இல்லை. அவருடைய கவலையெல்லாம் தேடி 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 பார்த்து எதிராக கிடைக்கும் எதிராக கிடைக்கும் அதையே நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தமிழக மக்களுடைய தீர்ப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையும் என்பதனை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய கோரிக்கை, அந்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை நம்முடைய தர்மயுத்தம் தொடரும், வெற்றி அடையும் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இடையில ஸ்டாலின் அதிமுக வந்து 2 அணியா இருக்குது, நாம இடையில போந்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சாலும் அது பல வாக்கில் கணக்கு போட்டுட்டு காயை நகர்த்திட்டு இருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதும் நம்மிடம்தான் இருக்கிறது. அதற்காகத்தான் வரலாற்று சான்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் மாநாடு போல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.